இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரீசெண்டாக டிசி வெர்சஸ் ஆர்ஆர் கேம் வந்து சூப்பர் ஓவர் போயிருக்கும். ஆர்ஆரோட 3 பேட்டர்ஸ் வந்து சூப்பர் ஓவர் யாராக இருந்தாங்கன்னா ஹெட்மயர், பராக் அண்ட் ஜெய்ஸ்வால். அண்ட் நீங்கள் டிசிக்கு வந்தீங்கன்னா கேஎல் ராகுல், ட்ரிஸ்டன் சப்ஸ் அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெக்குக்கு இருந்தாங்க. ஸோ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த $1 மில்லியன் கொஸ்டின் கூட வச்சுக்கோங்களேன். என்னதுன்னா, நம்ம சிஎஸ்கேல யாருப்பா சிக்ஸ் அடிக்கிறதுக்கே ஆள் இல்லையே, நம்ம யாரை சென்ட் பண்ணுவோம் சூப்பர் ஓவரில் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே அப்டேட்ஸ் பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பர் ஓவரில் பவுல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ என்னோட பிரைமரி ஆப்ஷனாக கண்டிப்பாக மதிஷா பத்திரினா தான் இருக்க போறாரு. பத்திரினாவை இன்கேஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அவரை வந்து சூப்பர் ஓவரில் பவுல் பண்ண வைக்க முடியாத காரணத்தால வந்து கலீல் அஹ்மத் உங்களோட பேக்கப் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். அவருமே வந்து எவ்ரி கேம்ல அவர் போடுற ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குற காரணத்தால he'll be also a good option. ஃபைனல் சாய்ஸ் நூர் அஹ்மத். ஜஸ்ட் ட்ரஸ்ட் him. அவர் மேல நம்பிக்கை வை அப்படின்னு தான் சொல்லுவேன். சிஎஸ்கே கடைசியா சூப்பர் ஓவர் எப்போ ப்ளே பண்ணாங்க அப்படின்னு செக் பண்ணப்போ 2010ல கேஎக்ஸ்ஐபிக்கு எதிராக ப்ளே பண்ணிருக்காங்க. அதாவது இப்போ ரீபிராண்ட் ஆகி பஞ்சாப் கிங்ஸா இருக்காங்க பாருங்க. அவங்களோட தான் விளையாடி இருந்தோம். ஸோ அந்த கேமுக்கு வந்தீங்கன்னா கைஸ், ஸோ 136 வந்து பஞ்சாப் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம சிஎஸ்கே பார்த்தா 136 டைப் பண்ண காரணத்தால சூப்பர் ஓவர் மேட்ச் போயிருக்கும். சூப்பர் ஓவரில் வந்து நம்ம சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம 3 பேட்டர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா மேத்யூ ஹேடன், ஆல்பி மார்க்கல் அண்ட் சுரேஷ் ரெய்னா இருந்தாங்க. ஸோ அந்த கேமில் வந்து சிஎஸ்கே 10 ரன் தான் சூப்பர் ஓவரில் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஈஸியாக வந்து சேஸ் பண்ணாங்க. சிஎஸ்கேக்காக சூப்பர் ஓவர் பவுல் பண்ண அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா முத்தையா, முரளிதரன். ஸோ கண்டிப்பாக நூர் அஹ்மதுக்கு சான்சஸ் இருக்கு. தோனி எப்பவுமே அவரோட பெஸ்ட் ஸ்பின்னர் மேலே ட்ரஸ்ட் வைப்பாரு. அப்போ வந்து முத்தையா, முரளிதரன் மேலே ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. இப்போ கண்டிப்பாக நூர் அஹ்மத் மேலே வைப்பாரு. பிகாஸ் ஹி இஸ் த லீடிங் விக்கெட் டேக்கர் ஆஃப் தி சீசன். ஸோ கண்டிப்பாக நூர் அஹ்மதுக்கு சான்சஸ் இருக்கு. நோ சிஎஸ்கேயோட 3 பேட்டர்ஸாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மேண்டேட்டரியாக எனக்கு தெரிஞ்சு ஓவர் 10 இருந்தே ஆகணும். அவர் ஆக்சுவலி டேக் டவுன் பண்ணுவார் பவுலர்ஸை. அண்ட் கண்டிப்பாக நமக்கு ஒரு 2-3 6 வரத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு அவரோட பேட்லேருந்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டூபேவை சொல்லுவேன். டூபே அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அண்ட் லிட்டரலி லாஸ்ட் எல்எஸ்ஜி கேம்ல தோனி வந்து டூபே கிட்ட சொல்லியிருக்காங்க, இருக்கிற வரைக்கும் நம்ம ரவி பிஷ்னாய்க்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க, அந்த ஒரு ஓவர் பார்த்தீங்கன்னா கேன்சல் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம தோனி வந்து டூபே கிட்ட சொல்லியிருந்தாராம் லாஸ்ட் கேம் எல்எஸ்ஜி கேம். அப்போ டூபேவை பார்த்தாலே நிறைய ஸ்பின்னர்ஸ் பயப்படுற காரணத்தால கண்டிப்பாக ஒரு பேஸ் பவுலர் தான் கொண்டு வராங்க. ஸோ பேஸ் பவுலர் கொண்டு வராங்கன்னா நம்ம தோனி வந்து சூப்பர் ஓவரில் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ தோனி, டூபே அண்ட் ஓவர் 10 தாங்க என்னோட 3 ஆப்ஷன்ஸ் தான் இருப்பாங்க. இன்கேஸ் பேசர் வராருன்னா தோனி வந்து ஸ்ட்ரைக் எடுத்துக்கணும். பட் டூபே அகைன்ஸ்ட் பேசர் பண்ணால் கொஞ்சம் அவுட் சைடாக போட்டானாலே வந்து டூபேவால் வந்து பாலை ரீச் பண்ண முடியாது. அண்ட் அவரால் வந்து சிங்கிள்ஸ் டபுள்ஸ்லாம் வந்து ஓடவும் முடியாது. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் சிஎஸ்கேக்கு. அதனால எனக்கு என்னமோ தோனி அண்ட் ஜடேஜா வந்து வாக் இன் பண்ணுறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு சூப்பர் ஓவர் போச்சுன்னா. ஸோ ஜடேஜா ஆல்சோ வந்து ரொம்ப புவராக தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு இந்த சீசனில் ஆஸ் அ பேட்டராக சொல்கிறேன். பட் அப்போ என்ன பிரச்சனைனா 2 பேருமே ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக கஷ்டப்படுவாங்க. தோனியும் சரி அண்ட் ஜட்டுவும் சரி ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக கஷ்டப்படுவாங்க. ஸோ அழகாக வந்து ஏதாவது ஒரு ஸ்பின்னருக்கு ஓவரை கொடுத்து நம்ம சிஎஸ்கே வந்து 10 ரன்குள்ளே வந்து சுருட்டிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன் தோனி, டூபே அண்ட் ஓவர் 10 will be the 3 பெஸ்ட் சாய்ஸஸ். இந்த 3 தவிர நீங்கள் வேறு ஏதாவது ஒரு 3 வச்சிருக்கீங்களா சூப்பர் ஓவரில் ப்ளே பண்ணுறதுக்கு? உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இப்போ பிளேயிங்ல ஒரு மாதிரி சார்ட் அவுட் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் ஃபேன்ஸ் இன்னுமே என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, ட்ரிப்பாத்தி ஏன்பா வச்சிருக்கீங்க? ட்ரிப்பாத்திக்கு பதிலாக கோ ஃபார் வன்ஷ் பேடி, வன்ஷ் பேடியை கொண்டு வாங்க அப்படின்னு கண்டா வர சொல்லுங்க அப்படின்னு வன்ஷ் பேடியை வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஐ கேன் அக்செப்ட் யுவர் ஃபீலிங்ஸ், பட் யூ கைஸ் ரியலி திங்க் நம்ம சிஎஸ்கே வந்து வின்னிங் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணணும்? எனக்கு என்னமோ ட்ரிப்பாத்தி நெக்ஸ்ட் கேம்லேயும் வந்து கண்டினியூ பண்ண போறாரு. அண்ட் லா ஆஃப் ஆவரேஜஸ் படி ட்ரிப்பாத்தி கிட்டேருந்து ஒரு 40 ரன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமோ தான் எனக்கு தோணுது. 40 ஆஃப் 20 பால்ஸோ அந்த மாதிரி ஒரு குவிக் ஃபயர், ஒரு கேமியோவோ இல்லை ஒரு நாக்கோ வந்து ப்ளே பண்ணுறது தான் எனக்கு தோணுது. ஒன்லி சேஞ்ச் சிஎஸ்கே மைட் டூ ட்ரிப்பாத்திக்கு பதிலாக வன்ஷ் பேடியை கொண்டு வரது தான். ட்ரிப்பாத்திக்கு பதிலாக கான்வே வேணா போலாமா ப்ரோ அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. எனக்கு என்னமோ கான்வே தான் பெஸ்ட் ஆப்ஷன் தோணுச்சு. பட் கான்வே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் 10 டிராப் பண்ற மாதிரி இருக்கும். ஐ ஃபீல் லாஸ்ட் கேம்ல ஓவர் 10 வந்து நீங்க நம்பர் 4ல கொண்டு வந்திருக்காங்க இன் பிளேஸ் ஆஃப் ஜடேஜா. மேபி உங்களுக்கு வந்து மேட்ச் இன்னும் கூட சீக்கிரமா முடிச்சிருக்கலாம். மேபி ஒரு 2 ஓவர்ஸ் பேர்லயே முடிச்சிருக்கலாம். பட் சிஎஸ்கே தேவையே இல்லாம லாஸ்ட் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் 3 பால்ஸ் ரிமைனிங் அப்போதான் மேட்ச் வந்து முடிச்சிருப்பாங்க. வன்ஷ் பேடி லோவர் டவுன் த ஆர்டர்ல தான் இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருப்பான்னு தோணுது. அதனால நம்பர் 3ல வன்ஷ் பேடிக்கு பதிலா நீங்க நம்பர் 3ல வந்து மேபி விஜய் சங்கரை கண்டினியூ பண்ணிட்டு நம்பர் 4ல ஓவர் 10, நம்பர் 5ல வன்ஷ் பேடி வரலாம். பட் எனக்கு என்னமோ ஒரு பிளேயர் கொண்டு வரதுனால வந்து சிஎஸ்கே இவ்வளோ காம்பினேஷன்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். விஜய் சங்கர் நம்பர் 3 ஆடணுமா இல்லை கான்வேவை கொண்டு வரணும் பிளேயிங் லெவல் அப்படி இப்படின்னு நிறைய பர்முடேஷன் காம்பினேஷன்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ சிஎஸ்கே வந்து மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம தோனி வந்து டாஸ் டைம் அப்போ நோ சேஞ்சஸ் இன் பிளேயிங் லெவல், அதுதான் நெக்ஸ்ட் கேம்ல நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதை தாண்டி ஏதாவது பண்ணுவாங்களா ப்ரோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து லைவ்ல கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டில் விஜய் சங்கரை பேக் பண்றதுக்கான காரணம் வந்து he can pull off a match winning knock. அவர் டிசி கேம்லயே வந்து
அவருக்கு லைஃப்ஸ் நிறைய கிடைச்சது, 7 லைஃப்ஸ் கிட்டத்தட்ட கிடைச்சது. பட் இருந்துமே கேபிட்டலைஸ் பண்ண முடியல. பட் யா கைஸ், லெட்ஸ் ஹோப் நம்ம விஜய் சங்கர் ஒரு மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு. தென் ஆயுஷ் மாத்ரேக்கு சான்ஸ் கொடுக்கலாமா ப்ரோ? அவர் வந்து 20th April அதாவது நெக்ஸ்ட் கேம் நம்ம சிஎஸ்கே எம்ஏ மேட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அன்னைக்கு இஸ் அவைலபிள் ஃபார் பிளேயிங் 11 செலக்ஷன். பட் சிஎஸ்கே வந்து எடுத்தோடனே ஒரு பிளேயர், அதுவும் 17 வயசு பிளேயருக்குலாம் வாய்ப்பு கொடுத்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஹோம் டவுன் பாய், அதனால வாய்ப்பு கொடுப்பாங்களா? மும்பையில் தானே அவர் வந்து விளையாடுறாரு, டொமஸ்டிக்லி வந்து மும்பைக்காக வந்து பிரில்லியண்டான பர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்துருக்காரு. நீங்கள் சொன்னாலும் அவர் இன்னும் ஹீசன்ட் ஐபிஎல் ரெடி. ஸோ ஐபிஎல்க்குலாம் ரெடி ஆகிறதுக்கு மினிமம் அவருக்கு ஒரு 3 இயர்ஸாக தேவைப்படும். கண்டிப்பாக ஆயுஷ் மாதிரி நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க போறாரு இந்த சீசன் மூலியமா. ஃப்ரம் த கம்மிங் சீசன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஆயுஷ் மாத்ரேவை 11ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஐ மேக் வீடியோ. பீஸ், ஷியர்ஸ், பை.